ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। अथ षष्ठोऽध्यायः ध्यानयोगः। श्रीभगवानुवाच अनाश्रितः कर्मफलं कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः। பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த 6வது அத்தியாயத்தை தாமே தொடங்குகிறார். இந்த அத்தியாயத்திற்கு தியான யோகம் என்று பெயர். ஆத்ம சம்யம யோகம் என்றும் சொல்வார்கள். எப்படி தியானம் செய்ய வேண்டும், ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் இந்த அத்தியாயத்தில் அடங்கி இருக்கின்றன. முதல்ல எடுத்துடனே பகவான் சொல்வது தியானத்திற்கான பகிரங்க சாதனம். பகிரங்க சாதனம்னா தியானம் செய்கின்ற நேரம் தவிர பாக்கி நேரங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த கர்மயோகம் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கம். இப்ப கர்மயோகம் பண்ணாம ஒருத்தர் ஞான யோகத்துக்கு வர முடியாது. ஞான யோகத்திற்கு ஞானத்தை பெறாமல் ஒருவர் மோட்சத்தை உணர முடியாது. மோட்சத்தை உணரம்னா ஞான யோகத்திற்குரிய தகுதி வேணும். அதற்குரிய தகுதியை கொடுப்பது கர்மயோகம். பகவான் அங்கிருந்து தொடங்குகிறார். இப்ப இல்லறத்துல இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவர் தன்னுடைய கடமைகளை விட்டுவிடாமல் முறையாக செய்ய வேண்டும். விருப்பு வெறுப்பில்லாமல் செய்ய வேண்டும். இறை வழிபாட்டு உணர்வுடன் செய்ய வேண்டும். உலகியல் பலன்களை விரும்பாமல் உள்ள தூய்மையின் பொருட்டு மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் செயலாற்ற வேண்டும். இதெல்லாம் பல இடங்கள்ல பகவான் சொன்னார். 3வது அத்தியாயத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க என்ன சொல்கிறார்னா, எவனொருவன் கர்ம பலம் அனாஸ்ருத்ய, கர்ம பலனை விரும்பாமல், அதை சார்ந்திராமல், அதாவது இந்த கர்மா நான் பண்றேன் இதனால எனக்கு இந்த சொர்க்கம் கிடைக்கணும், இல்ல இதை நான் பண்றேன் இதனால எனக்கு இந்த ஊர்ல பேர் புகழ் கிடைக்கணும், இந்த எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு அஜெண்டாவோட செய்யறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் உலகியல் பலன்களை விரும்பாமல், அதை சார்ந்திராமல், அதன் பொருட்டு செய்யாமல், காரியம்னா செய்ய வேண்டிய கடமையை, இவனுக்குன்னு வகுத்து கொடுக்கப்பட்ட கடமை, ஏதோ இவனுக்கு தோணிச்சு, எனக்கு சிலதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் இல்லையா, பிடிச்சது பிடிக்காதது அந்த விருப்பு வெறுப்புக்கே சாஸ்திரம் இடம் கொடுக்கறது இல்லை. மாணவ பருவத்தில் இருக்கோம்னா நம்முடைய கடமை என்ன, இல்லறத்துல இருக்கோம்னா நம்ம கடமை என்ன, வானப்பிரஸ்தனா இருக்கோம்னா நம்ம கடமை என்ன, ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் கடமை எங்க இருக்கும், நம்ம வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணுங்கிறது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அது தெரிய வேண்டும். தெரியவில்லை என்றாலும் பெரியவர்களிடம் கேட்டு அறிய வேண்டும். ஆக காரியம் கர்ம அப்படின்னா செய்ய வேண்டிய செயலை, கடமையை கரோதி செய்கிறானோ, சக சந்நியாசி, அவரை சந்நியாசின்னு சொல்றார். நல்ல குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவனை பார்த்து பகவான் சந்நியாசின்னு சொல்றார். சந்நியாசினா இந்த இடத்துல அவர் கர்மயோகியை புகழ்கிறார் என்று அர்த்தம், ஸ்துதி பண்றார். அவர்தான் யோகி. யோகினா மன ஒருமுகப்பாட்டை உடையவர், மன அமைதியை உடையவர். எப்ப மனசு அலைப்பாயும்னா பலன்ல மனசை வைக்கும் போது, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இவங்க என்ன பாராட்டுவாங்களா, அவங்க என்ன பாராட்டுவாங்களா, இந்த பணம் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இவங்க என்ன நேசிப்பாங்களா, இந்த மாதிரி வெளி உலகத்தை நாம் இன்பத்தின் பொருட்டு சார்ந்திருக்கும் போதுதான் மனசு கடந்து அடிச்சுக்கும், படாத பாடுபடும். இவர் பகவானை நினைத்து கொண்டு இந்த கர்மயோகி என்ன பண்றாருன்னா, அமைதியா அவருடைய கடமையை முழு ஈடுபாட்டோட சந்தோஷமா பற்றில்லாம செய்து கொண்டே இருக்கார். பலனை பத்தி அலட்டிக்கிறதே இல்லை. பலன் வரபோது வரட்டும், அந்த பலன்ல இவருக்கு நாட்டம் இல்லை, அந்த பலனுக்காக அவர் அதை செய்யல. என்ன புண்ணிய பலன் வந்தாலும் என்ன வந்தாலும் எனக்கு தேவை உள்ள தூய்மை, வேதாந்தம் கற்பதற்கான தகுதி அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். ஆக அதை முன்னிட்டு மாத்திரம் மனசுல வேற எந்த பலன்களிலும் விருப்பம் இல்லாமல் இறைவன் பொருட்டு, அதாவது பகவத் பிரீத்தியர்த்தம் நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சு பண்றாரு இல்லையா, அவர் துறவிக்கு நிகர். ஏன்னா துறவிரி என்ன பண்ணிருக்காருன்னா, அவரும் தாயுமானவர் பாடுவார் இல்லையா, அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவினும் நன்று எந்தாய் பராபரமே. ஈகோ இல்லாம, அதாவது நான் பண்றேன் அப்படிங்கிற இது இல்லாம, அபிமானம் இல்லாமல் துறவி அந்த அபிமானத்தை தானே துறக்கிறார். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான், அவரை தானே துறவின்னு நம்ம சொல்றோம். இந்த கர்மயோகி என்ன பண்றாருன்னா, செயல் புரிகிறார். ஆனா அந்த செயல்ல ஒரு உரிமை கொண்டாடுறது இல்ல, அந்த பலனை விரும்பி செய்யறது இல்லை. அதனால இவரை துறவிக்கு நிகர்னு பகவான் பாராட்டுறார், புகழ்ந்து பேசுகிறார். அவர்தான் யோகி, அவர்தான் சந்நியாசி. பொதுவாக துறவிகள் என்ன செய்வாங்கன்னா, துறவரம் ஏற்பதற்கு முன்பு விரஜா ஹோமம் அப்படின்னு சில ஹோமங்கள்லாம் செய்து அக்னியை தங்களுக்குள்ள சமாரோப்பணம் செய்து விடுவார்கள். அதற்கப்புறம் அவங்க அக்னி கர்மா செய்ய மாட்டாங்க. நிறைய துறவிகள் பாத்தீங்கன்னா, பெரும்பாலான துறவிகள் அக்னியை தொட மாட்டாங்க. அக்னியோட இருக்கிற சம்பந்தம் முடிந்து விடுகிறது. அவங்க துறவர வாழ்னா அக்னியே ரிச்சுவல்காக தான்.
நிறைய ஹோமங்கள் செய்வதற்குன்னு அக்னி வச்சிருப்போம். அக்னியில என்னெல்லாம் செய்யணுமோ அவங்க துறவரம் ஏற்கும்பொழுது நிறைய சடங்குகள் செய்து அதோட முடிச்சிடுவாங்க. அந்த சமையல்ல இருக்கிற அக்னி கூட அங்க கூட டச் பண்ண மாட்டாங்க. நிறைய துறவிகள் வந்து அக்னியை வந்து டச் பண்ண மாட்டாங்க. நிரக்னிகின்னு பேரு. துறவிக்கு என்ன பேருன்னா நிரக்னிகி. அப்புறம் கர்மங்கள்லாம் விட்டுடுறாங்க இல்லையா? அவங்க செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ், அவங்களுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் முறையாக துறந்து விடுவதால் அவர்களுக்கு அக்ரியகன்னு பேர். இங்க பகவான் என்ன சொல்கிறார்? எவன் பலனில் பற்றில்லாமல் தான் செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்கிறானோ அவன் வந்து துறவி, அவனே யோகி, மன ஒருமுகப்பாட்டை உடையவன். சக சந்நியாசி சக யோகி. ந நிரக்னிகி நச்ச அக்ரியக. அதாவது நிரக்னிகின கர்மத்தை, அதாவது அக்னி கர்மாவை விட்டவன் வந்து துறவி அல்ல, செயல்களை எல்லாம் துறந்தவன் துறவி அல்ல, இவன் தான் துறவி. இங்க என்னன்னா கர்மயோகி வந்து சன்னியாசியை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லல பகவான். இந்த கர்மயோகியும் வந்து சன்னியாசி அளவுக்கு இவன் வந்து பெருமை பொருந்தியவன். அந்த சன்னியாசி வந்து மனசுல என்ன ஒரு அமைதியை உணர்வாரோ அதை அந்த கர்மயோகியும் உணர முடியும். பல இடத்துல நம்ம பார்க்கலாம். 5வது அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயும் இதே மாதிரி சொன்னார் பகவான். ஆக இங்க கர்மயோகியை புகழ்ந்து பேசுகிறார் என்று புரிந்து கொள்கிறார். இவரே வந்து துறவி, இவரே யோகி. வெறும் வந்து அக்னி காரியத்தை மட்டும் விட்டுருக்கார், பொறுப்புகளை மட்டும் துறந்திருக்காருங்கனால ஒருத்தர் துறவி அல்ல. இது வந்து இது வந்து துறவு, இதுதான் யோகம் அப்படின்னு பகவான் அழகா கர்மயோகியை ஸ்துதி பண்றார். மறைமுகமாக என்ன சொல்றாருன்னா, தியானத்திற்கான பகிரங்க சாதனம். நம்ம தியானம் நன்றாக தியானத்துல மனசு ஈடுபடணும்னு சொன்னா மனசு அலைப்பாயக்கூடாது. அலைப்பாயாமல் இருக்க வேண்டும்னு சொன்னா பலன்ல விருப்பம், ரொம்ப உலகத்துல ஆசை, பற்று, விருப்பு, வெறுப்பு இதெல்லாம் இருந்தா நம்ம தியானம் பண்ண முடியாது. ஆக இது மறைமுகமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். பகிரங்க சாதனம் என்ன அப்படின்னா, முதன்மையான பகிரங்க சாதனம் தியானம் செய்வதற்கு ஒரு அடங்கிய மனதம், அதை தரக்கூடியது, அடங்கிய மனதை தரக்கூடியது எது அப்படின்னா கர்மயோகம். கர்மயோகம்னா என்னன்னு பலமுறை நம்ம பார்த்திருக்கோம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் தன்னுடைய கடமைகளை இறை வழிபாட்டு உணர்வுடன் செய்தல், பலனை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் இருத்தல். தொடர்ந்து இந்த அத்தியாயத்தின் கருத்துக்களை சிந்திப்பதற்கு பகவானும் குருநாதரும் அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.